வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் பார்க்கலாம். ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்து துருவி வச்சுருக்கோம். கேரட் துருவியில் துருவி வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, எவ்வளோ வேணுமோ வேர்க்கடலை போட்டுக்கலாம். நமக்கு தேவையானது ஒரு அரை ஸ்பூன் கடுகு தாளிக்கிறதுக்கு, மஞ்சத்தூள். இது வந்து லெமன் ரைஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால் கலருக்காக மஞ்சத்தூள், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, சால்ட்டு, பெருங்காயம். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நம்ம இப்போ தாளிச்சிடலாம். ரைஸ் இந்த பவுலால் ஒரு கப்பு ரைஸ் இருக்குது. நம்ம செய்யலாம் வாங்க. வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு எல்லாம் போட்டு பொரிஞ்சு வச்சு நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் வேர்க்கடலை மொறுமொறுன்னு வறுபடட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த நெல்லிக்காயும் போட்டுக்கலாம். நெல்லிக்காய், பச்சை மிளகாய், நெல்லிக்காயும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். கலருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், லெமன் ரைஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு. இந்த சாதத்துக்கு ஏற்ப சால்ட்டு, அவ்வளோதான். இந்த சாதத்தை போட்டு பரட்டிடுவோம். அருமையான நெல்லிக்காய் சாதம் எண்ணெயாக ரெடி ஆகிடும். இதில் ரைஸும் கொட்டிட்டோம். நம்ம நல்லா பெசரி விட்டுட்டு கிளறி இறக்கிட்டால் நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் சூப்பராக எண்ணெயாக ரெடி ஆகிடுங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெயிலே நம்ம சாதம் தாளிச்சிட்டோம். விட்டமின் சி நிறைய இருக்குது. நெல்லிக்காய் சாதம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.